பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் சிலுவை தியானத்திற்கு அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் சிலுவையின் பாதையில் இந்த தியானத்திலே தாழ்மையை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் தாமே தமது சிலுவையை எடுத்து நமக்கு முன்பாக சென்றவர், நமக்காக ஜீவனை தந்தவர், நமக்காக ரட்சிப்பை சம்பாதித்தவர். ஆம், அவர் தாமே நம்மை நடத்துகிறவர். அவர் நமக்கு முன்பாக போகிறார். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். நாமும் நமக்கு கொடுக்கப்பட்டதான இந்த சிலுவை எடுத்துக்கொண்டு நம்மை நாமே வெறுத்து அனுதினமும் அவரை பின்பற்றும்படியாக அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் பின்னே செல்லும் பொழுது கர்த்தருக்கு காணப்பட்டதான ஒரு சுவாபம், அது கீழ்ப்படிந்து தன்னைத்தானே தாழ்த்திய காரியம். அவர் மனுஷரூபமாக காணப்பட்டு சிலுவை மரணப்பரியந்தம் அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். பிதாவின் சமூகத்திலே கீழ்ப்படிந்தவராய் தாழ்த்தினார். ஆம், அவர் தாமே தேவாதி தேவகுமாரனாய் இருந்தவர். அவர் தமது மகிமையை விட்டு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். தேவ சாயலாம் பெற்றுக்கொள்ளும்படி அவர் தாமே மனுஷ சாயலாய் மாறி தம்மை தாமே தாழ்த்தியதை வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அவருடைய தாழ்மையை நாமும் கற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைக்கிற கர்த்தர் சாந்தமும் மனத்தாழ்மையுள்ளவருமாய் இருக்கிறார். ஆம், அவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். அவருடைய சமூகத்திலே அமர்ந்து அவர் வேதத்தை ஆராய்ந்து அவருடைய தாழ்மையை நாம் கற்றுக்கொள்வோம். நமது ஆத்துமாக்களுக்கு அது இளைப்பாறுதலை கொண்டு வரும். நாம் அல்லல் படுவதில்லை, நாம் அலைந்து திரிவதில்லை, நாம் பல விதங்களிலும் சோர்வுற்று போவதில்லை. நாம் அந்த ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் என்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவருடைய சமூகத்திலே காத்திருப்பது நமக்கு அவசியமாயிருக்கிறது. அவருடைய சமூகத்தில் கற்றுக்கொள்வது நமக்கு அவசியமாயிருக்கிறது. நமது ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு மாறுதலை கொண்டு வரும்படி உன்னத தேவன் தாமே அவர் கிருபை பாராட்டுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் வருவதை சகரியா தீர்க்கதரிசி ஏற்கனவே முன்னறிவித்த பொழுது, இதோ கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மறியின் மேலும் ஏறி வருகிறவர், அவர் நீதியுள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மையுள்ளவர் என்று அவர் சொல்லுகிறார். ராஜாவாய் வருகிறார், ஆனால் தாழ்மையுள்ளவராய் கழுதைக்குட்டியின் மேல் ஏறி வருகிறார். ஒசன்னா என்று சொல்லி எருசலேமுக்கு செல்கிற வழியிலே ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தாழ்மையிடம் கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அந்த கர்த்தருடைய சிந்தையில் இருந்த தாழ்மை நமக்கும் பற்றிக்கொள்வதாக, நமது சிந்தையிலும் அந்த தாழ்மை கடந்து வருவதாக. தேவ சமூகத்திலே நாம் தாழ்த்துவதை நமது சிந்தையிலே ஏற்றுக்கொள்ளுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன்னத தேவன் அவர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மெட்டிவியானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நாம் தேவனால் நோக்கி பார்க்கப்படுகின்ற ஒரு நபராக இருக்க வேண்டுமானால் நம்மிடம் இருக்க வேண்டிய ஒரு குணம் தாழ்மை. அந்த தாழ்மை பற்றிக்கொள்வோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். அந்த கிருபையை பற்றிக்கொள்வோம். உன்னதரான தேவன் தாமே நமக்கு கிருபையினால் பலப்படுத்துவாராக. ஆம், தேவ கிருபை நம்மை தாங்குவதாக. மேகமண்டலம் பெரியந்து வெட்டுகிற அவர் கிருபை நம்மை தாங்குவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், மரியாள் தேவ சமூகத்தில் காத்திருந்து கிருபை பெற்றுக்கொண்டால், கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி அந்த தேவ தூதன் வாழ்த்தினார். ஆம், தாழ்மைப்படுகிறவர்களுக்கு, தேவ சமூகத்தில் தாழ்த்துகிறவர்களுக்கு கிருபை கொடுக்கிற தேவன். மனத்தாழ்மையுள்ளவர்களோ கனமடைவார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஆம், நாம் கனமடைய வேண்டுமானால் அதற்கு முன்னானது தாழ்மையாக இருக்கிறது. மனத்தாழ்மை கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டதான மனத்தாழ்மை, கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டதான மனத்தாழ்மை, அது நமக்கு ஒரு கணத்தை கொண்டு வரும். நமது வாழ்க்கையிலே ஆண்டவர் தாமே ஒரு கணத்தை தருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று நீதிமொழிகள் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம் ஜீவியத்தில் ஒரு மேன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்ற வசனத்தின் ஆசீர்வாதம் நம்மை நிரப்ப வேண்டுமானால் நாம் தாழ்மையை பெற்றுக்கொள்வது அவசியமாயிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவ. கர்த்தரை சமூகத்தில் தாழ்த்திய எந்த மனிதனையும் அவர் உயர்த்தி வைக்கிற தேவனாக இருக்கிறார். யோசேப்பை சிங்காசனத்துக்கு உயர்த்தினவர், தானியேலை சிங்காசனத்துக்கு உயர்த்தினவர். ஆம், கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் தாழ்மைக்கும் பலனாக ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் ஜீவனையும் தருகிறார். உலகம் நம்மை சிறைச்சாலையில் அடைத்து கொண்டு போட்டு சிறை வாழ்வியலை நாம் பூட்டியிருக்கலாம், சிறைப்பட்டு இருக்கலாம். ஆனால் சிறையில்
எல்லாம் மாற்றி கர்த்ததாமே சிங்காசனத்தின் ஆசீர்வாதத்தை, சிங்காசனத்தின் மகிமையை, சிங்காசன ஐஸ்வர்யத்தை தன் பிள்ளைகளுக்கு கட்டளையிட போதுமான தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், ஆண்டவராய் கிறிஸ்துவானவரை, அவர் தாழ்மைப்பட்ட கிறிஸ்துவை உயர்த்தின தேவன். ஆம், தனித்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் நம்மையும் உயர்த்துவார். மரியாளைப் போல இதோ அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதற்கொண்டு எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று எழுதப்பட்ட வசனத்தின்படி இதோ நம்மையும் ஒரு பாக்கியமுள்ள ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு அழைக்கிறார். ஆண்டவரை பற்றிக்கொள்வோம், தாழ்மையை பெற்றுக்கொள்வோம், உன்னத தேவன் சமூகத்தில் மகிமை அடைவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன்.